சக்தி வாய்ந்தவரும் ஆண்மகனுமாகிய அங்காரகனை வணங்கி ஆரம்பிக்கிறேன். செவ்வாய் என்றவுடன் செவ்வாய் தோஷம் என நினைத்து அலறி பிடித்து கொண்டு முகத்தை சுழித்து கொண்டு ஓடும் அன்பர்களுக்கு இந்த விளக்கம் சமர்ப்பணம். வீரத்தையும் மங்களத்தையும் அளிக்கும் செவ்வாயின் நற்குணங்களையும், செவ்வாய் தோஷம் என்றாலே என்ன, அதற்கு என்ன பரிகாரம் என்பதை விளக்கத்தையும் தயவு செய்து தமிழ் வேதாசையில் நாளை பார்த்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாயின் சிறப்பு. உஜ்ஜயினி என்ற நகரத்தில் அந்தகாசுரன் என்ற ஒருவன் சிவனை நோக்கி தவம் புரிந்து, என் ரத்தம் பூமியில் விழுந்தால் ஒவ்வொரு சொட்டிலிருந்தும் என்னை மாதிரி அசுரர்கள் தோன்ற வேண்டும் என்ற வரத்தை பெற்றான் சிவனிடம். அன்றிலிருந்து நாட்டிலிருந்த முனிவர்களுக்கும் மக்களுக்கும் பிடித்தது பீடை. அவன் அட்டகாசம் தாங்க முடியாமல் சிவனிடம் போய் முறையிட்டனர். நானே வந்து அவனை ஹதம் செய்கிறேன் என்றார். வாக்களித்தார் சிவன். சண்டையிடும் பொழுது அவர் நெற்றியிலிருந்து விழுந்த வேர்வை துளி அந்த அசுரன் உடலில் இருந்த ரத்தத்தை குடிக்க அசுரனை கொன்றார் சிவன். அந்த வேர்வை துளியை பூமாதேவியிடம் ஒப்படைத்தார். அதுவே குழந்தையாக வளர்ந்தது. குஜன் என்ற பெயர் பெற்றது. செவ்வாயை பற்றி மற்றொரு கதையும் உண்டு. பரத்வாஜ முனிவர் நர்மதை ஆற்றில் குளிக்க சென்ற பொழுது ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது தேவகன்னிகையின் மீது மோகம் கொண்டதால் ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தையை அப்படியே விட்டு சொல்ல அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து வளர்த்ததாகவும் ஒரு கதை உண்டு. பெயர் காரணம். கு என்றால் பூமி, ஜன் என்றால் புத்திரன். ஆகையால் குஜன் என பெயர் பெற்றார். சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தார் குஜன். உடல் நெருப்பாக அனல் பறக்க தவத்தை மெச்சி அவரது நவக்கிரக பதவியை அளித்தார் சிவன். சகோதர காரணமாக விளங்குவாய் என்றும் வரம் கொடுத்தார். அவர் தவத்தின் மகிமையால் உடல் நெருப்பான காரணத்தால் அங்காரகன் என்றும் பெயர் பெற்றார். அங்கார என்றால் தணல், நெருப்பு என்ற அர்த்தமாம். செவ்வாயின் வேறு பெயர்கள் பல உண்டு. செந்தீவண்ணன், சேய், குருதி, வக்கரன், பௌமன், நிலமகன், அழலோன் போன்ற. இவரை கிரேக்கர்களும் யோமானியர்களும் யுத்த கடவுள் என்று பெயரிட்டு ஏரிஸ் என்றும் சொல்கிறார்கள், காட் ஆஃப் வார்ஸ். சில சமயம் அவரை விவசாயி என்றும் கூறுகிறார்கள். செவ்வாயின் சிறப்பு. செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இராணுவத்திலேயே மிக பெரிய அதிகாரிகள், காவல்துறையில் உள்ள பெரிய அதிகாரிகள், முதல் வரிசையில் உள்ள அரசியல் தலைவர்கள், சூரியனும் செவ்வாயும் பலம் பெற்று குரு கேந்திரத்திருந்தால் நாட்டையே வழி செலுத்தி செல்லும் அசைக்க முடியாத தலைவர்கள், சூரியனும் செவ்வாயும் பலம் பெற்று 6, 7, 9க்கு உடைய ஆட்சி பெற்றிருந்தால் சிறு வயதிலிருந்தே அரசியலில் புகுந்து அசைக்க முடியாத தலைவர் எல்லாம் ஆவது இந்த செவ்வாயின் கருணையினாலே. இதை படிப்பவர்கள் உடனே உங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டாம். உங்களோட பேரம்பேத்தி ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஒருவேளை இது சரியா இருந்திருந்தால் உங்களோட பேரன் படமும் உங்களோட படமும் பேப்பர்ல வரும், டிவியில வரும். அதை தவிர டாப் பொறியியல், சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் வல்லுநர்கள், கண்டிப்பான நீதிபதிகள், முன்னிலையில் உள்ள விளையாட்டு வீரர்கள், எஸ்டேட் ஓனர்கள், பெரிய விவசாயிகள், ரியல் எஸ்டேட்டில் முன்னிலை வைப்பவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், கால்நடை பராமரிப்பில் உள்ளவர்கள், அதாவது வெட்டினரி டாக்டர் உள்பட இவர்கள் யார் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, செவ்வாய் மிகவும் நல்ல நிலைமையில் இருப்பது தெரிய வரும். சசி மங்கள யோகம். செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. இந்த செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து ஒருடைய ஜாதகத்தில் இருந்தால் அதை சசிமங்கல யோகம் என்று சேர்வார்கள். இடம், நிலம், வீடு உடையவர்களாக திருமணத்திற்கு பிறகு ராஜயோகம் பொங்கல் அவங்களுக்கு. பெண்களுக்கு உண்டான மாதவிடாயை தீர்மானிப்பது இந்த செவ்வாயும் சந்திரனுமே தான். சற்றேனும் மாறியிருந்தால் அதிக இரத்தப்போக்கு அல்லது குறைவாகுதல், முன்பின் அல்லது விட்டு விட்டு ஆதல் எல்லாம் நிர்ணயிக்கிறார்கள் இந்த சந்திரனும் செவ்வாயும். இதற்கு பரிகாரம் விட்டு தகுந்த ஜோதிடர்களிடம் கேட்டுக்கொள்ளவும். குரு மங்கள யோகம். குருவும் செவ்வாயும் இன்னொரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யோகம் உடையவர்கள் பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள், தொழிற்சாலை அதிபர்கள், பலவிதமான வருமானங்கள் உடைய பலவிதமான தொழில் உடையவராக இருப்பார்கள். செவ்வாயின் தாக்கம் சற்று குறைந்தால் கசாப்பு கடையில் வேலை பார்ப்பாங்க, நான் வெஜிடேரியன் ஹோட்டலில் வேலை பார்ப்பாங்க. தூக்கு தண்டனை நிறைவேற்றும் கைதியும் இந்த செவ்வாய் மோசமான இடத்துல இருந்தால் தான். மிக நீசமாகி கெட்ட இடத்தில் இருந்தால் வெட்டு,
கொத்து, திருட்டு, கொள்ளை, ரவுடித்தனம், கொலை குற்றங்களில் ஈடுபட்டு சிறை தண்டனை அனுபவிப்பவர்களும் இவர்களேதான். செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்தில் 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7வது இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷ ஜாதமாகும். இதை பாவம் என்று கணக்கிடுவார்கள். பாவம் என்றால் ஏதோ கொலை குத்தம் செஞ்ச மாதிரி நீங்க நடுங்க வேண்டாம். பாவ தோஷம் என்றால் டெம்பரமெண்ட் என்ற அர்த்தம். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கா, ஒருத்தர் எகிரினால் மற்றவர்கள் அட்ஜஸ்ட் செய்து போவாரா என்று பார்ப்பதே பாவசாமியமாகும். இதில் ராகு கேது அவர்களும் சேர்வார்கள். பாவசாமியம் பார்க்காமல் திருமணம் நடந்தால் விவாகரத்து, மனைவியோ புருஷனோ ஒருவரை ஒருவர் பிரிதல் அல்லது வீட்டை விட்டு ஓடி போதல், மரணம் வரை சம்பவிக்கும். எப்படி இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இருந்தால், மேஷம், கடகம், விருச்சிகம், மகர ராசிகள் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. செவ்வாய் இருந்து அந்த இடம் 8வது 12வது இடமாக இருந்தாலும் தோஷம் இல்லை. ஒருவருடைய ஜாதகத்தில் சிம்மம், கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. செவ்வாய் குருவோடு சேர்ந்திருந்தால் தோஷம் இல்லை. எந்த கட்டத்தில் இருந்தாலும் செவ்வாய், சனி, ராகு கேதுவுடன் சேர்ந்திருந்தால் தோஷம் இல்லை. ஜாதகத்தில் 7ஆம் இடமாகவோ கடகமாகவோ மகரமாகவோ இருந்து அதில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது. செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து சிம்மம், கும்ப ராசியில் இருந்தால் தோஷம் இல்லை. ஆண்கள் 2ஆம் திருமணத்திற்கும் விதவையின் மறுமணத்திற்கும் செவ்வாய் தேசம் பார்க்க வேண்டிய தேவை இல்லை. செவ்வாய் பற்றிய விவரம்: மனைவிகள் மாலினி, சுசீலினி, மகன் மிருத்யு. இவருடைய நண்பர்கள் சூரியன், குரு, சமம் சுக்கிரன், சனி. செவ்வாயின் முக்கியமான விரோதி புதன். பரிகாரம் செய்ய சிறந்த இடம் மயிலாடுதுறை